மெய்யன்பர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம். இங்கு பொழுதுபோக்கு, கற்பனை, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இது ஒரு வழிப்பாதை, இறை வழிப்பாதை. சரியா? இப்போ நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரு வேண்டுகோள், முடிந்தவரை இறுதி வரை பாருங்கள். நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. பிடித்திருந்தால் முழுவதும் பாருங்கள். பார்த்து முடித்தவுடன் ஒரு சின்ன லைக் போட்டு விடுங்கள். லைக் போட்டு விடுங்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது, இந்த காணொலி பதிவிலே ஒரு முக்கியமான பதிவு என்ன என்றால், பாம்பின் கால் பாம்பரியும். இந்த பாம்பின் கால் பாம்பரியும் என்பது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. சரியா? பாம்பின் கால் பாம்பரியும் சாதாரணம் சொல்லிடுறோம். அதோட உட்பொருள், உண்மையான பொருள் விளக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான கவியை பழமொழி 400 என்கின்ற ஒரு தொகுப்பிலே முன்றுடை அரையனார் என்பவர் 5வது பாடலிலே கூறியிருக்கிறார். அந்த பாடலின் விளக்கத்தை காண்போம். அந்த பாடலின் விளக்கத்தை கண்டால் உங்களுக்கு ஓரளவு விளக்கம் புரிந்துவிடும். சரியா? பாம்பின் கால் பாம்பரியும். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சரியா? எனவே இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும் ஒவ்வொரு கருத்தும், ஒவ்வொரு தரவும் மிக முக்கியமாக, அதாவது ஆராயப்பட்டு ஆராய்ச்சி நிலையிலே தெளிவு ஏற்பட்ட பிறகே உங்களுக்கு நான் இதை வழங்குகிறேன். எனவே இந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்ளுங்கள். பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி, கால் என்பது பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய சுவாச காற்று. சரியா? இதுதான் பாம்பின் கால் பாம்பரியும். இந்த குண்டலினியும் இந்த சுவாசத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இந்த கவியில் இருக்கிறது. இந்த கவியை படித்துவிட்டு அந்த கவிக்கான விளக்கம் தெரிந்துவிட்டாலே உங்களுக்கு பாம்பின் கால் பாம்பரியும் என்கின்ற விளக்கம் தெளிவாக புரிந்துவிடும். இப்பொழுது இந்த கவியை நான் வாசிக்கிறேன். புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்கு ஆகாதே பாம்பரியும் பாம்பின்கால். புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்கு ஆகாதே பாம்பரியும் பாம்பின்கால். இதுதான் கவி. இந்த கவியின் விளக்கத்தை இப்பொழுது காண்போம். புலமிக்கவரை என்றால் ஐம்புலம், மெய்வாய் கண் மூக்கு செவி. இது புரியுதா? இதுதான் நமக்கு புலனாக இருக்கிறது. இந்த புலம் என்பது புலமை என்பது இந்த புலன்களை கடந்து புலமை என்பது இங்கே மெய்யறிவு என்று சொல்லக்கூடிய இறையறிவு. இந்த இறையறிவை காண வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரியுதா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாம்பின் கால் பாம்பரியும். அங்கே பாம்போடு நாம் இயங்க வேண்டும். இதுதான் அங்கே பொருள். அடுத்த வருது புலமிக்கவருக்கே புலனாம். அந்த புலமிக்கவர் என்பது என்ன? இறை திசை. புலமிக்கவர்க்கே என்றால் இறை திசையை தெரிந்து கொண்டவர், இறை அறிவை உணர்ந்து கொண்டவர்கள், மெய்யறிவை உணர்ந்து கொண்டவர்கள் தான் இங்கே புலமிக்கவர்கள். அதாவது புலமிக்கவர் என்பது முதல் வரையிலே புலமிக்கவர் என்பது 5 புலன்கள். புலமை என்பது மெய்யறிவு நோக்கி செல்கிறோம். இங்கே புலமிக்கவர் என்பது தெரிந்து கொண்டால் அந்த இறை திசையை நோக்கி செல்லக்கூடிய வழி புலனாம் என்பது புரிந்துவிடும். இதுதான் நலமிக்க பூம்புணல் ஊற. நலமிக்க பூம்புணல் என்பது என்ன? நலமிக்க பூம்புணல் என்பது அமுதம். பூம்புணல் என்பது அமுதம். இந்த அமுதம் நாம் தவம் செய்யும் போது தலை உச்சியில் இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரை மொட்டு மலர்ந்து அங்கே ஊற்றெடுக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தெய்வ சக்தி நிலையிலே தான் முடியும். தவநிலை உச்சம் பெறும்போதுதான் இது நிகழும். அங்கு கடைசி வரையில் சொல்கிறார், பாம்பரியும் பாம்பின்கால் பொதுமக்கட்கு ஆகாதே என்றால். பொதுமக்கட்கு ஆகாது என்றால் சூட்சும நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை. பொதுமக்கள் என்பது நாம் சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு இதுக்காக சொல்கிறார். பொதுமக்கட்கு ஆகாது என்றால் சூட்சும நிலைக்கு தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று பொருள். சூட்சும நிலை என்பது என்ன? இந்த பாம்பின்கால் பாம்பரியும் என்பது, பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி. அந்த பாம்பை பாம்பரியும் கால்.
அந்த குண்டலினி மகாசக்திக்கு தெரியும் இந்த பிராணசக்தியை எப்படி மேலே ஏற்றுவது என்று. பிராணசக்தி என்பது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய இரு கலைகளாக பிரிந்து சுடுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அங்கே நெற்றிப்புறத்தில் நிலை பெறுகிறது. நெற்றிப்புறத்தில் நிலை பெற்ற இறைவன் மீண்டும் அந்த குண்டலினி மகாசக்தி மேலெழும்பி உச்சந்தலையில் இருக்கக்கூடிய பொன்னம்பல மேடு என்று சொல்லக்கூடிய சகசரா சக்கரத்துக்கு செல்கிறது துரிய நிலைக்கு. அந்த துரிய நிலைக்கு செல்லும் போதுதான் இந்த நிலை அமுத நிலை பூம்புணல் ஊறுகிறது. இந்த பூம்புணல் ஊறிவிட்டால் நமக்கு பசி பிணி தாகமற்ற நிலை ஏற்படும். இறைவனோடு இரண்டர கலந்த நிலை, அங்கே ஒரு பெருங்களிப்பு ஏற்படும். அந்த பெருங்களிப்பை உணர்ந்து விட்டால் வேற எந்த மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி அல்ல, அந்த பெரும் மகிழ்ச்சியே மகிழ்ச்சி என்று நமது உள்ளம் தெளிவாக விவரிக்கும் நண்பர்களே. எனவே இந்த பெருங்களிப்பை உணர வேண்டும் என்றால் அதுக்காகத்தான் சொல்லப்பட்டது பாம்பின் கால் பாம்பரியும் என்று. சூரியகலை சந்திரகலை என்பது, சூரியன் என்பது உஷ்ணம், சந்திரன் என்பது குளிர்ச்சி. இந்த இரண்டும் சேர்ந்து 8 வடிவமாக முதுகுத்தண்டு வழியாக மேலே சென்று அங்கே நெற்றி புருவத்துக்கு செல்கிறது. நெற்றி புருவத்துக்கு செல்லும் போது நாம் சுவாசிக்கும் காற்று நெற்றி புருவத்துக்கு செல்கிறது. பிராணசக்தி நெற்றி புருவத்துக்கு செல்லும் போது அங்கே இறை நடனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூத்து நடைபெறுகிறது. அந்த கூத்தின் விளைவாக மீண்டும் தலை உச்சிக்கு சென்று தலை உச்சியிலே அந்த பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய பாம்பு தலை உச்சிக்கு செல்கிறது. தலை உச்சிக்கு செல்லும் போது அங்கே துரிய நிலை விரிகிறது. துரிய நிலை விரிந்து இறைவனோடு இறைக்கலப்பு பெறுகிறது. இறைவனோடு இறைக்கலப்பு பெறும்போது அங்கே பேரின்ப பெருநிலை ஏற்படுகிறது. அந்த பேரின்ப பெருநிலையோடு இணையும் போது அங்கே துரிய நிலை மலர்ந்து அங்கேதான் பூம்புணல் நீர் ஊறுகிறது. இந்த பூம்புணல் நீர் என்பது அமுதம். அந்த அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் இந்த பாம்பின் நிலை உணர வேண்டும். இந்த பாம்பின் நிலை உணர வேண்டும் என்றால் சுவாசத்தின் நிலை உணர வேண்டும். சுவாசத்தின் நிலை என்பது பாம்புக்கும் சுவாசத்திற்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பந்தம். குண்டலினி மகாசக்தி கால் என்கின்ற பிராணசக்தியை உள்ளே செலுத்துவதற்குத்தான் இங்கே பாம்பின் கால் பாம்பரியும். இந்த பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி. அந்த பாம்பிற்குத்தான் தெரியும் எப்படி இந்த பிராணசக்தியை உள்ளெடுப்பது என்று. சூரியகலை சந்திரகலை என்று சொல்லக்கூடிய 2 கலைகள் இருக்கிறது. அது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவத்திலே ஆக்கின சக்கரத்திலே இருந்து இயங்கி அங்கிருந்து துரிய நிலைக்கு செல்கிறது. துரிய நிலைக்கு செல்லும் போது தவ விளக்கம் நமக்கு புரிகிறது. தவம் அங்கே இன்னும் மேலே செல்கிறது. துரியாதீதம் வரை இருக்கிறது. துரிய நிலைக்கு செல்லும் போதே அமுதம் ஊறுகிறது. 7 நிலைகளை கடக்கிறது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையில விரிந்து 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 மேலே செல்கிறோம். விரிந்து விரிந்து மேலே செல்லும் போது பேரறிவு என்று சொல்லக்கூடிய பெரும் நிலை, ஆனந்த நிலை ஏற்படுகிறது. இந்த ஆனந்த நிலைக்கு ஒப்பற்ற நிலை எதுவே இல்லை. இதுதான் கடைசி நிலையாகிய இறைநிலையின் பெருங்களிப்பு. இந்த பெருங்களிப்பை உணர்ந்து விட்டால் உங்களுக்கு வேற எந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சி தராது. இதை உணராத வரை நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? தவம் ஏற்ற வேண்டும். இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். பிரபஞ்ச இயக்கத்தோடு இரண்டர கலக்க வேண்டும். இரண்டர கலந்துவிட்டால் இந்த தவ விளக்கம் புரியும். அப்பொழுது அமுத நீர் என்று சொல்லக்கூடிய பூம்புணல் நீர் ஊறும். அந்த பூம்புணல் நீர் என்று சொல்லக்கூடிய அமுதம் ஊறிவிட்டால் உங்களுக்கு ஒரு பேரின்ப பெருங்களிப்பு தான். வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமே. இந்த ஆனந்த நிலையை நான் சொல்வதால் உங்களுக்கு கிடைக்காது. நான் எதையும் மிகப்படுத்தி சொல்லவில்லை. உணர்ந்த நிலையை சொல்கிறேன். நீங்களும் உணருங்கள். நான் சொல்வதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. நீங்கள் இதை பிரயோகப்படுத்த வேண்டும். ஒரு தேன் இருக்குன்னா அந்த தேனின் சுவை எப்படிப்பட்டது என்பது நான் சொல்லி உங்களுக்கு விளங்காது. அந்த தேனை நீங்கள் அருந்தினால்தான் அதனுடைய சுவை, மனம், குணம் உங்களுக்கு தெரியும். அது போலத்தான் தவமும் இறைக்கலப்பும் நீங்கள் செய்தால் ஒழிய எதுவும் தெரியாது. எனவே இதை உணர வேண்டும் என்றால், இந்த பூம்புணல் நீர் ஊற வேண்டும் என்றால், பாம்பின் கால் ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பாம்பின் கால் பாம்பரியும் என்கின்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இறைவனோடு இரண்டர கலந்தால் ஒழிய வேறு எதுவும் எங்கும் நடக்காது. இது மந்திரத்தால் மாங்காய் கிடைப்பது அல்ல நண்பர்களே. இதோ ஒரு நாளில் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், 2 நாளில் சொல்லித் தருகிறேன்.
உடனே குண்டலினி மகாசக்தி ஏறிவிடும் என்று சொன்னால் அதற்கு நான் உடன்பட மாட்டேன். இது ஒரு தெளிவு நிலை ஏற்படும் வரை இது ஒரு முழுமையான பயிற்சி. இந்த முழுமையான பயிற்சி என்பது இறை பயிற்சி. இந்த இறை பயிற்சி செய்வதற்கு மிகுந்த, ஆனால் ரொம்ப ஈஸி தான், மிகுந்த ஒரு பயிற்சி தேவை, முழு பயிற்சி தேவை. ஆர்வத்தோடு செய்ய வேண்டும், ஆனந்தத்தோடு செய்ய வேண்டும், ஓர்மையோடு செய்ய வேண்டும். ஓர்மையோடு செய்தால்தான் அங்கே குவிநிலை ஏற்படும். எப்படி சூரியன் இங்கே வெப்பமாக சகித்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய குவித்தன்மையை அதனுடைய நெருப்புத்தன்மையை நாம் உணர வேண்டும் என்றால், ஒரு குவி ஆடியை வைத்து அந்த ஒளியை வாங்கினால் எப்படி காகிதம் எரிகிறதோ அது போலத்தான் இங்கே உங்களுக்கு மனம் குவிக்க வேண்டும். மனம் குவித்தால் ஒழிய அந்த ஓரம் நிலை ஏற்படாது. அந்த ஓரம் நிலை ஏற்பட்டால்தான் உங்களுக்கு மனம் குவியும். எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் பாம்பின்கால் பாம்பு. இந்த பாம்பின்கால் பாம்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தகவல் வேறு எங்கும் கிடைக்காது என்றே கருதுகிறேன். அப்படி கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சியே. யார் எது சொன்னாலும் நல்லது சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். எனவே நண்பர்களே, இந்த பாம்பின்கால் பாம்பெறியும் என்ற நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள், பாம்பை புரிந்து கொள்ளுங்கள், காலை புரிந்து கொள்ளுங்கள். கால் என்பது சுவாசம், பாம்பு என்பது குண்டலினி சக்தி. இதுதான். இந்த குண்டலினி சக்தியை உணர வேண்டும் என்றால் அந்த காலின் ரகசியம் உணர வேண்டும், வடகளை இடகளை புரிய வேண்டும், நெற்றி பூர்வம் புரிய வேண்டும், தலை உச்சி புரிய வேண்டும். எனவே இது புரிந்தால் இறைவனோடு இரண்டரை கலந்து விடலாம். இந்த இறைவனை இரண்டரை கலப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த பல வழிகளில் ஏதாவது வழியை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்து என்றும் மகிழ்ச்சியோடு வாழுங்கள். அந்த மகிழ்ச்சி தான், பெருங்களிப்பு தான் நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பேரறிவாக இருக்கும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம், சந்தித்துக் கொண்டிருப்போம். வாருங்கள், சந்தோஷமாக இருப்போம். நன்றி நண்பர்களே.